ஒரு 5:30-6 மணி போகிறேன். ஒரு போயிட்டு சாரம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது இங்கே குடிக்கும் போது நெஞ்செல்லாம் வலி எடுத்துக்கிச்சு, வயிறு அதிகமாக வலி எடுத்துக்கிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து 10 நிமிஷம் கழித்து எல்லாம் இருந்தால் அது மாதிரி கண்ணெல்லாம் இருந்துக்கிச்சு. எனக்கு வயிறு ரொம்ப அதிகமாக வலி எடுத்துக்கிச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழித்து வாந்தி வந்துடுச்சு. வாந்தி வந்துட்டோன்னே அப்புறம் வீட்டில் உள்ளவங்க என் பொண்ணு என் பையன் இவங்க என்ன எடுத்துன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துருந்தோம். எடுத்துகிட்டு ஓரளவுக்கு அப்படியே இந்த வயிற்று வலி புரிஞ்சுது. அவங்க சில நேரம் ஊசி போட்டோம்னா கை காலில் என்ன மரப்பாகவே இருக்குது, அந்த சுயநிலை இன்னும் வரல. அப்புறம் 5 நாள் கழிச்சு தான் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு அப்படியே நல்லா கண் பார்வை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எழுத்தெல்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது. அவங்கள பார்க்குறேன், ரொம்ப உத்து பார்க்க முடியல. தயவுசெய்து என் வயசு உள்ளவங்க, எனக்கு வயசு முதியோர்கள்லாம் இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்காதீங்க. அது எவ்வளோ ஒரு கஷ்ட சூழ்நிலாம் இருக்குது. நம்ம குடும்பம் வீணாகிடும், கொண்டாடி பிள்ளைங்கள்லாம் வீணாகிடுங்க. தயவுசெய்து இதில் போய்ட்டு இறங்காதீங்க. கடை வச்சுருந்தாங்க சார், பப்ளிக்கே ஓடு சார். இப்போ நீங்கள் எப்படி இது மாதிரி பப்ளிக் அங்கே இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே போய் வாங்கிட்டு வரும் காசு கொடுத்து. அப்புறம் காலைல 10-10:15 தான் நான் ஏஞ்சேன். ஏஞ்சி 4 தோசை சாப்பிட்டேன். 4 தோசை சாப்பிட்டு பாத்ரூம் போனேன். பாத்ரூம் போயிட்டு வாந்தி கடற்கரை வந்து மஞ்சள் அப்படி மஞ்சள் வந்தது. தலை கிருன்னு சுற்றிச்சு, நெஞ்சில் லேசாக நெஞ்சில் வந்து. அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் சூப்பராக பண்ணாங்க ஐயா. என்னென்ன பார்ப்பட்டா 24 நாள் டாக்டர்லேருந்து எல்லாம் ஆனால் ரத்தத்தை எல்லாமே எடுத்தாங்க. டாக்டர் ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் பண்ணாங்க, அந்த கிளீன் பண்ணாங்க 2 வாட்டி. ரத்தத்தில் 2 வாட்டி கிளீன் பண்ணாங்க. டயாலிசிஸ் பண்ணாங்களா? ஆமாம், டயாலிசிஸ் பண்ணாங்க. நான் குழைப்படான்னு கூட நினைக்கல. அந்த ரத்தத்தை எடுத்து அதிலே பாதி உயிர் போயிடுச்சு எனக்கு. இனிமேல் அந்த கடை இருக்க ஒழுங்கு வேணாம் சார். யாருமே கடை எதுவுமே இருக்குதா சார்? அந்த கடையில் சாராயம் டாஸ்மிக் எதுவுமே இருக்குதா சார்?